ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர்ல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இன்கம் டேக்ஸ் கோர்ஸுக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஸோ இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களோ, நீங்க என்ன நாலேஜ் கெயின் பண்ண வந்தீங்களோ அதை விட 2-3 மடங்கு கூடுதலாகவே கொடுக்கறதுக்கு 2 ஃபேக்கல்ட்டி வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். ஸோ யாதவ் பாலா சாரும் கணேஷ்மூர்த்தி சாரும் அவங்கள வந்து வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரை பத்தி நம்ம வடிவேல் சார் வந்து இன்ட்ரோ பண்ணுவார். வடிவேல் சார் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயராகவே எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ சார் வந்து சிஎம்ஏ குவாலிஃபைடு அண்ட் சிஎஸ் ரெண்டுமே பண்ணியிருக்காரு. அவரு ஆல்ரெடி வந்து காஸ்ட் ஆடிட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து 2 பேரை வந்து இன்ட்ரோ பண்ணுவார். சார் நீங்க இன்ட்ரோ பண்ணிக்கலாம் சார். டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்கல்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்றது முன்னாடி நம்ம பார்ட்டிசிபென்ட் சந்தோஷ பத்தி சொல்லணும். ஆக்சுவலா என்னோட ஆடிட் ஆஃபீஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்றது வந்து ரோல் மாடலே நம்ம சந்தோஷ் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு வச்சோங்களேன், படிச்சவன் அப்படியே போயிடுவான். ஆனா யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எப்ப நம்ம படிச்சதை அடுத்த சொல்லிக் கொடுக்குறோமோ அப்பதான் நமக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிம்பாங்களா, அது மாதிரி சந்தோஷ் வந்து ரொம்ப வருஷமா நாம் மட்டும் நல்லா இருந்தா போதாது, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்பரேட் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனில ஒரு 4 அக்கௌண்டன்ட் இருக்காங்க. ஒருத்தன் டெவலப் ஆகுறான்னா அடுத்தவங்க காலை பிடிச்சி எனக்கு தான் பாப்பானே தவிர அவனை தூக்கி விட தான் மாட்டாங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து கம்பெனில பெர்ஃபார்ம் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்க்ரிமெண்ட் பெட்டரா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து யார் சொல்லி தருவாங்க? இது மாதிரி இருக்கிற டீம் வந்து ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம் இண்டஸ்ட்ரியில. சோ அதுல சந்தோஷம் ஒண்ணு. தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்க இது மாதிரி பண்றது, இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடத்தணும், நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா சார். பெனிஃபிட்டா இருக்கணும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஸோ நவ் ஐ தேங்க்ஸ் சார். இன்ட்ரடியூஸ் தேங்க்ஸ். மிஸ்டர் யாதவ் பாலாஜி. யாதவ் பாலாஜிக்கும் நம்ம இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட 4-5 கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. இஎஸ்ஐ, பிஎஃப், ஐடி, ஜிஎஸ்டி எல்லாமே எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல கூட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ல நல்ல நேம் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகா லெவல்ல ஒரு ஃபேமஸ். கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு லாங்குவேஜுக்கு தெரியும் அவரை. ஸோ அது மட்டும் கண்டிப்பா இல்லாம சார். கண்டிப்பா. அவரும் யூடியூப் சேனல்லாம் வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆம்பிஷன் என்னன்னா 10,000 அக்கௌண்ட் கிரியேட் பண்றது பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரியல எத்தனை அக்கௌண்ட் வரை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. மேபி அவருக்கு வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் ஃபர்தர் இன்னும் நிறைய அக்கௌண்ட் டெவலப் பண்றதுக்கு. இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் அவருக்கு கொடுத்து அவரையும் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். எவருனால வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பெனிஃபிட்டா இருக்கணும். அதான் எப்போதும் வின்-வின் சுச்சுவேஷன் தான். ஸ்டூடெண்ட் எவ்வளவு எவ்வளவு டெவலப் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு டீச்சரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இன்னொன்னு இதுல கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல நிறைய இருக்குங்கிறதுனால பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெரியலையோ நீங்க கொஸ்டின் கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒருத்தர் கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் இது எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்கல்டி வந்து மிஸ்டர் கணேசமூர்த்தி. இவரை வந்து நம்ம சொல்லணும்ல, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நம்ம மீட் பண்ணி இருந்திருக்கோம். இன்ஃபேக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கணேசமூர்த்தி அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரை போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. யாருக்கு வந்து படிக்க முடியலனாலும் இந்த கொஸ்டின் ஆன்சரை படிச்சாவே போதும், அட்லீஸ்ட் தாட் ஃபார் த டே அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ தகவல் மாதிரி அவர் நிறைய கொடுப்பாரு. அதை படிச்சு எத்தனையோ பேருக்கு பெனிஃபிட்டும் கிடைச்சிருக்கு. மேபி சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன நாலேஜ் ஒவ்வொரு டேவும் நம்ம கலெக்ட் பண்ண பண்ண என்ன ஒன்னா ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். எப்போதும் நம்மள மாதிரி அக்கௌண்டன்ட் எல்லாமே வந்து அப்டேட்டடா இருந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவுடேட்டட் ஆயிரும் மார்க்கெட்ல. மார்க்கெட்ல மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியிலையும். எப்போதும் ஒரு சிஎஃப்ஓ சரி, எம்டியும் சரி, ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அக்கௌண்டன்ட் பக்கவா இருக்கணும். நாட் ஓன்லி ஃபார் ஃபினான்ஸ், எல்லா ஆங்கிலையும். அவன் ஒருத்தர் தான் பட்ஜெட் ப்ராப்பரா தெரியும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சென்சஸ் கரெக்டா தெரியும், ப்ரொடக்ஷனை பத்தி தெரியும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தெரியும், குவாலிட்டியில் எங்க ப்ராப்ளம் வந்திருக்கு எல்லாம் தெரியும். அது எப்படி தெரியும்னா இது மாதிரி எக்ஸ்பர்ட் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு எஜுகேஷன் கொடுக்க கொடுக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் அதை வந்து நாலேஜ் கெயின் பண்ணா பெட்டரா இருக்கும். இப்போ கணேசமூர்த்தி பார்த்தீங்கன்னா 2019 இருந்து ப்ராக்டிஸிங் பண்றாரு. ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனராகவும் இருக்காரு. ஐவர் டாக்ஸ் சொல்யூஷன் சொல்லி வச்சிருக்காரு. செமி குவாலிஃபைடா இருந்துட்டு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கத்துக்கிட்டாரோ அதெல்லாம் நாலேஜ் ஷேரிங் பண்ண போறாரு. மேபி இந்த கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் கணேசமூர்த்தி அண்ட் மிஸ்டர் யாதவ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, பார்ட்டிசிபென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபேக்கல்டிஸ் வந்திருக்காங்கன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அது இல்லாம இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க. இது மாதிரி ஹெல்ப் பண்ண வர ஃபேக்கல்டிஸ் ரொம்ப கம்மி. ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு வார்ம் வெல்கம் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, CMA Vadivel sir, for introducing us to this platform. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உமா மகேஸ்வரன் சார், சார் வந்து நம்மளுடைய குரு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனில ஒரு ஜூனியர் லெவல்ல, ரொம்ப ரொம்ப ஜூனியர், ஒரு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த லெவலில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து சார் வந்து இஎஸ்ஐஎன் பிஎஃப், அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது. அந்த டைம்ல வந்து சார் வந்து வந்து அங்க டாக்ஸ் கன்சல்டண்டா இருந்தார் அந்த கம்பெனிக்கு. அப்ப வந்து நிறைய விஷயத்த எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம சொல்லி கொடுத்தா எங்க நம்ம நம்ம இந்த கம்பெனிக்கு நம்ம சர்வீஸ் போயிடுமோ அப்படின்லாம் இல்லாம எல்லாமே ஓப்பன் டாக்கா அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவருடைய இதுல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் நாலேஜ் எனக்கு வந்து வந்தது. காரணமே நம்ம உமா மகேஸ்வரன் சார் தான். அவரு சில வார்த்தைகள் பேசுவாரு. சார் வணக்கம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் குட் ஈவினிங். அண்ட் வடிவேல் சார் அண்ட் யாதவ் பாலாஜி சார், கணேசமுத்து சார், ப்ளீஸ் வெல்கம் அண்ட் குட் ஈவினிங் டு ஃபேக்கல்டி. ஸோ சந்தோஷ் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதை யாதவ் பாலாஜி சார் பண்ணது தான் நான் அப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பவுமே சந்தோஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தனியாக இது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இதை பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ எப்பவுமே வந்து இன்னைக்கு கூட சார் நான் இது மாதிரி ஒன்று இது பண்ணலான்னு இருக்கேன், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கணும் அப்படின்றத கேட்டு கேட்டு பண்ணுவார். எனியோ பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இவர் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு, நானும் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய அவங்க சார்ஜஸ் பார்த்துருக்கேன். ஒரு 17 நாள் 2 ஹவர்ஸ் டெய்லி அமௌண்ட் வந்து உடனே பார்ட்டிசிபென்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து வெறும் பண நோக்கத்தோட ஒரு பண்ணவே இல்லை. பண நோக்கத்தோட பண்ணியிருந்தா இந்த கிளாஸுக்கெல்லாம் ஃபீஸே வந்து எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் யாதவ் பாலாஜி சாருக்கு தெரியும், கணேசமூர்த்தி சாருக்கெல்லாம், வடிவேல் சாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளாம் இந்த இந்த ப்ராக்டிக்கல்ல நான் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல வந்தேன். பட் நான் தமிழ்நாடு டாக்ஸ் கன்சல்டன்ட் அசோசியேஷன்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருக்கேன். ஸோ ஐ திங்க் யாதவ் பாலாஜிக்கு அசோசியேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கணேஷ் மூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்ட்டிசிபென்ட் நீங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. அவரு அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய கிளாஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாரு. இப்போ இவர் வந்து நடுவில் கேட்கும்போது, சார் என்ன சார் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், அதை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும். ஸோ இதை பாருங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் இதை வந்து எந்த விதமான பண நோக்கத்தோடு இல்லாம அன்னைக்கு எதுல போட்டிருந்தாரு, வின்மேன் சாஃப்ட்வேர் பண்ணலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அதை வந்து சொல்றதுக்கு சந்தோஷ் அன்னைக்கு கேட்டிருந்தாரு. ஸோ சந்தோஷ், வாழ்த்துக்கள். நீ வந்து அன்னைக்கு நான் அந்த கம்பெனில பார்த்த லெவலுக்கும் இன்னைக்கு இருக்கிற லெவலுக்கும் ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா அது வந்து அது அது அத என்ன சொல்லுவாங்க, கமல் சொல்ற மாதிரி பழமொழி யாராயக்கூடாது, அனுபவிச்சாதான் தெரியணுன்ற மாதிரி சந்தோஷ் வந்து எவ்வளோ கம்பெனிஸ் மாறி ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கொரோனா பீரியட்ல கஷ்டப்பட்டு இந்த பிளாட்ஃபார்ம் இது பண்ணி, சார் நமக்கும் தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லுவோம் சார், நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சந்தோஷ், கீப் இட் அப். சார் வடிவேல் சார், யாதவ் பாலாஜி, கணேசமூர்த்தி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க இந்த செஷன் ரொம்ப நல்லா போகணுன்றது என்னுடைய எண்ணம். ஒன்ஸ் அகைன் பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க கொடுத்த காசுக்கு விட அவருடைய இது வந்து பன்மடங்கு இருக்கும் உங்களுக்கு. நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த லெவலு யாருமே எனக்கு தெரிஞ்சு பண்ணதே கிடையாது. ஒரு ஐடிக்கு ஒரு 17 நாள் 34 மணி நேரம், இது 34 மணி நேரமே கிடையாது, அதோட அதிகமாக தான் கொடுப்பாரு அவர், எனக்கு தெரியும். ஒவ்வொரு கிளாஸும் அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுப்பாரு. என்னை கூப்பிடுவாரு, சார் என்ன சார் நீங்க நம்மளுக்கு இது பண்றீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு பண்றாரு. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒன்ஸ் அகேன் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க, நோட் பண்ணிக்கங்க. ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சந்தோஷ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், கீப் ராக்கிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ உமா சார், தேங்க்யூ வடிவேல் சார், தேங்க்யூ யாதவ் சார், அண்ட் தேங்க்யூ கணேசமூர்த்தி சார். சார் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் சார் யாதவ். ஸோ இப்போ 2 கெஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் மீன்ஸ் என்ன தாட் இருக்குன்னா, மீன்ஸ் வெறும் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் வர வேணாம். ஸோ என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். அண்ட் அட் த டைம் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ லேர்னிங் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஸோ லேர்ன், டூ அண்ட் டீச். ஸோ இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ நாளைக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் அதே வந்து நீங்கள் உங்கள் ஜூனியருக்கு டீச் பண்ணீங்கன்னா ஸோ இது இட் வில் ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட்.
மீன்ஸ் அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ஸ் வரும் அண்ட் நல்லா வேலை பார்ப்பீங்க. ஸோ லேர்னிங் ட்ரையாங்கிள் வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஸோ இன்கம் டேக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ரிலேட்டட். ஸோ A to Z ஆக்சுவலி டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எல்லாம் கம்பைனாக சேர்த்து கொடுக்குறதுனால ஒரு கரெக்டாக சந்தோஷ் சார் வந்து டிசைன் பண்ணிட்டு கரெக்டாக அவுட்புட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா அரௌண்ட் 123 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக 17 days முடியும் போதும் இதே ஸ்ட்ரென்த் இருந்தால் வெல் அண்ட் குட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துட்டீங்க. ஸோ செகண்ட் டே, தேர்ட் டே டில் 17th day வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நீங்கள் வரணும். ஸோ பி கன்சிஸ்டன்ட். ஸோ நடுவில் பிரேக் பண்ணிட்டு சரி ரெக்கார்டிங் கொடுத்துருவாரு அதனால பிரேக் பண்ணிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி யோசிக்க வேணாம். எப்பவுமே லைவ் செஷன் இன்னும் 70 days வந்து 8 மணினா மிஸ் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் போஸ்ட்போன் பண்ணிட்டு 8 மணிக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் 17 days வரைக்கும் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு எல்லா செஷனுமே கிளியராக கவனிங்க. ஓகே, அது ஒரு டிசிப்ளின் ஹேபிட் வந்து கொண்டு வந்துரு. ஓகே, ஸோ ஃபியூ கிரவுண்ட் ரூல். உங்க மைக் வந்து மியூட்ல இருக்கட்டும். வீடியோ வந்து இஃப் பாசிபிள் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் ஸோ தட் நாங்க உங்களை பார்க்கலாம். அண்ட் செஷன் வில் பி அரௌண்ட் 90 to 120 minutes. 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். இட் மே பி டேக் எக்ஸ்ட்ரா half an hour. ஸோ கொஸ்டின் ஆன்சர் எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்லைட் டீச் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிடெக்ஷன் பற்றி பேசினேன்னா அந்த டிடெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செஷனில் டைப் பண்ணீங்கன்னா அதை நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் டிடெக்ஷன் பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். சடனாக ஒருத்தவங்க வந்து டைரெக்டாக இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் பற்றி டவுட் கேட்டிங்கன்னா அது வேணாம். ஸோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் தெரியும்னா அப்போ எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அது ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. அண்ட் டேக்கிங் நோட்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். மேபி இப்போ யாராச்சும் நோட் வாங்கி வைக்காம இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா அப்போ 50% வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உண்மையா சொல்றேன். ஏன்னா நோட்ஸ் எடுக்கலைன்னா நீங்க இன்னைக்கு என்ன படிக்கிறீங்கன்னு நாளைக்கு கண்டிப்பா மறந்துடுவீங்க. ஸோ அதனால ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கம் டேக்ஸ் பர்பஸ் காண்டி நான் என்ன டீச் பண்றேனோ கணேஷர் என்ன டீச் பண்றாரோ அது ஃபுல்லா நோட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 year கழிச்சு நெக்ஸ்ட் செஷன் நெக்ஸ்ட் இயர் அட்டன் பண்ணும்போது அந்த நோட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இட் வில் பி கிரேட் ஹெல்ப்ஃபுல். ஓகே, அண்ட் பி ஆக்டிவ் த்ரூ அவுட் த செஷன். ஏன்னா நடுவில் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கு நீங்களும் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னா நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா எனக்கே போர் அடிச்சிடும். ஸோ பி ஆக்டிவ் த்ரூ அவுட் த செஷன். ரெக்கார்டிங் ஐ திங்க் டில் 31st July வரைக்கும் கொடுப்பீங்க சந்தோஷ். கரெக்ட். ஓகே, ஸோ டில் 31st July வரைக்கும் ரெக்கார்டிங் கிடைச்சிடும். அதனால சரி ரெக்கார்டட் பார்த்துரும் அப்படி விட வேணாம். லைவ் செஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா லைவ் செஷன்ல வந்து நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது லேர்ன் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். ரெக்கார்டிங் பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க. ஓகே கைஸ், ரெடியா லேர்ன் பண்றதுக்கு? ஜஸ்ட் யூ கேன் டைப் யுவர் சிட்டி நேம். ஸோ எந்த தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஓரத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சிடும். கேன் யூ டைப் யுவர் சிட்டி நேம் ப்ளீஸ்? ஸோ அப்துல் சார் பெங்களூர், விஜய் சார் சென்னை, ராஜேந்தர் சார் சென்னை, சிலம்பரசன் கோயம்புத்தூர், கண்ணன் சேலம், திருச்சி, சென்னை, பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், பெரியகுளம், சென்னை. சூப்பர், தேங்க்யூ கைஸ். திருநெல்வேலி, கும்பகோணம், சென்னை. சூப்பர், தேங்க்யூ ஆல். ஸோ ஆக்டிவாக தான் இருக்கீங்க. ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம கிளாஸ் வந்து பேசிக் லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா அந்த பேசிக் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வைக்கவா ஸ்லோவா வைக்கவா அது நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் பேசிக் தான் தெரியும், ITR 1 தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிகினர். ஸோ யூ கேன் டைப் பி. இல்லை நான் ITR 1ல இருந்து ITR 4 வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டர்மீடியட், யூ கேன் டைப் ஐ. அண்ட் இல்லை நான் ITR 1ல இருந்து 7 வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் எனக்கு வந்து கம்ப்ளைன்சன்ஸ் தெரியும்னா எக்ஸ்பர்ட், இ டைப் பண்ணலாம். ஸோ அதிகமாக பி தான் தெரியும். நியர்பை யூ, பிஐ. ஸோ அதிகமாக பார்த்தா பிகினர் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். 1 2 4 யூ. ஓகே, பி. சூப்பர், தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் பிகினர் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கான்செப்ட் கிளாரிட்டி தான். ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ரிலேட்டட் சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து கான்செப்ட் கிளாரிட்டி. ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து எந்த எம்ப்ளாயி எந்த கிளைண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறதே வந்து ஓல்டு பெட்டரா நியூ பெட்டரா கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்கும், ஷேர் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த ITR ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், அது ஒரு மெயின் கொஸ்டினாக இருக்கும். ஸோ நிறைய எக்ஸப்ஷன் அண்ட் டிடக்ஷன் அது ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம். நாளைக்கு வந்து சம் செக்ஷன்ஸ் சேலரி ஹெட்லேருந்து செக்ஷன்ஸ் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து வெறும் கான்செப்ட் கிளாரிட்டி தான்.
ஸோ மேபி யார் ஐ டைப் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் அப் மாதிரி தான். யார் பி டைப் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா, ஓகே கைஸ்.